அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் சைஃபுதீன், காயல்பட்டினம். அரஃபாவுடைய நாள் என்பது ஒரு நாள் தான். ஹாஜிகள் எப்போ அரஃபாவில் தடி வர்றாங்களோ அன்னைக்கு தான் அரஃபாவுடைய நாள். அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஒரு வருடத்தை முன்பாவம் ஒரு வருட பின்பாவம் மன்னிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம 3 விதமாக பெருநாவை கொண்டாடிக்க 3 அரஃபா நமக்கு வருது. அப்படி அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்கிறது தான் சுன்னத்து. அதுக்கு அடுத்த நாள் பெருநாள். அப்படி இருக்கும்போது நம்ம அரஃபா அல்லாத நாளில் நம்ம அடுத்த நாள் நோன்பு வச்சா அது ஹராமாச்சா? அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், அரஃபா நாளில் நோன்பு வைக்கிறது ஒரு சுன்னத்து இருக்கிறது. இப்போ ஹாஜிகள் அரஃபாவில் கூடக்கூடிய நாள் அந்த நாட்டு கணக்கில் 9ல் கூடுவாங்க. 9ல் கூடுவாங்க. அப்போ நம்ம அரஃபாவுடைய நாள் என்ன செய்வோம், அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ ஒன்று வச்சோம்னு சொன்னால், அவங்க அரஃபா நாள் இருக்குல்ல, அதுக்கு அடுத்த நாள் ஒருத்தர் அரஃபாம்பார், அதுக்கு அடுத்த நாள் ஒருத்தர் அரஃபாண்டாருன்னு சொன்னால் அவங்க அரஃபா விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போ போய் நம்ம அரஃபா நோன்பு வைக்கிறோம். இது எப்படி சரியா அப்படின்னு சிலர் கேட்குறாங்கங்கிறாங்க. இதை நீங்கள் என்ன செய்யணும்டா, இது கேட்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் இதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இதை சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்க காலத்தில் வாழ்ந்த மக்களும் இதை எப்படி புரிந்து கொண்டார்கள், அவங்க புரிஞ்ச மாதிரி தானே புரியணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி புரிந்து கொண்டார்களோ, எப்படி அதை நடைமுறைப்படுத்தினார்களோ அப்படித்தான் நம்ம நடைமுறைப்படுத்தணும். இப்போ அரஃபா நாள் என்பதற்கு ஹாஜிகள் அரஃபாவில் என்னைக்கு கூடுகிறார்களோ அந்த நாள் அப்படின்னு அர்த்தம் வச்சிங்கன்னு சொன்னால், இப்போ மதீனாவில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, மக்காவில் ஹாஜிகள் அரஃபாவில் கூடுறாங்க. அதில் ஒரு 6 வருஷம் காபிர்களே ஆட்சியில் இருந்தாங்க மக்காவில். ஒரு 4 வருஷம் நம்ம கையில் மக்கா இணைஞ்சிருச்சு, இஸ்லாமிய ஆட்சி வந்துருச்சு. அப்போ அது 10 வருஷம் மதீனாவில் ரசூலுல்லாஹ் இருந்த 10 வருஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில வருடங்கள் அவங்களுடைய ஆதிக்கத்தில் அந்த ஆட்சி இருக்கிறது. சில வருடங்கள் 4-6வது ஆண்டில் இருந்து நம்ம கையில் முஸ்லீம்கள் கையில் அந்த மக்கா இருக்கிறது. அப்போ அவர்கள் ஹஜ்ஜி செய்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் இஸ்லாமியர்கள் காலத்தில் ஹஜ்ஜி செஞ்சாங்க. இப்போ ஹாஜிகள் அரஃபாவில் கூடுற அன்னைக்கு தான் அரஃபா நோன்பு வைக்கணும் என்று இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்கணும்? ஹாஜிகள் எப்போ அரஃபாவில் கூடுறாங்கன்னு அறிஞ்சிருக்கணும். அன்னைக்கு தான் ஹாஜிகள் அரஃபாவில் கூடுறாங்க என்று அறிந்து அப்போ தான் அதை ஃபாலோ பண்ணுறது அப்படி தானே செய்யணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருக்கணும், மதீனாவில் ஒரு ஆளை நியமித்து பிற ஒன்று வந்த உடனே குதிரையில் வேகமாக போய் மக்காவில் போய் நெஞ்சிரு என்னைக்கு அரஃபாவில் கூடுறாங்கன்னு விசாரித்து தெரிஞ்சு, ஏன்னா அவங்க எடுக்கிற முடியும் உங்களுக்கு தெரியாது, ஃபோனு கிடையாது, ஃபேக்ஸு கிடையாது. மக்காவில் உள்ளவர்கள் என்னைக்கு அரஃபாவில் கூடுறாங்க என்பது மதீனாவாசிகளுக்கு தெரியுமா? தெரிய இன்னும் ஒரு வழியுமே இல்லை. அப்போ எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னு கேட்டால், ஒரு ஆளை அனுப்பி தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதாவது மக்காவில் அல்லது மக்காவில் உள்ள ஆளே சொல்லிட்டு வரலாம். உங்கள் ஊரில் பெற பார்த்த உடனே நேர குதிரையில் ஓடி மதீனாவில் சொல்லிடுங்க, ஒரு 3 நாளில் தகவல் வந்துடும். அப்போ மக்காவில் இத்தனாம் தேதி அரஃபா அறிவிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் அரஃபா நாள் அறிவிச்சாங்களா, அல்லது மக்காவில் எப்போ கூறுறார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக இந்த 10 வருஷ காலத்தில் எந்த முயற்சியாவது பண்ணினார்களா, அவங்க ஊரில் துல்ஹஜ் பிறையை பார்த்து அவங்களா ஒரு நாளை முடிவு பண்ணி கொண்டார்களா? இதுதான் கேள்வி. அவங்க யாரையாவது அனுப்பி அறிந்தார்கள்னா அதுக்கு ஹதீஸ் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நடந்திருந்தால் ஒன்று கூட மிஸ் ஆகிருக்காது. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, துல்ஹஜ் பிறையில் மக்காவில் ஹாஜிகள் எப்போ அரஃபாவில் கூடுறாங்க என்று பார்த்து வருவதற்கு ஒரு கூட்டத்தை அனுப்பினார்கள். அவங்க பார்த்து சொன்னார்கள், அதை கேட்டு அரஃபானும் வைத்தார்கள் இருந்தால் அதை அறிந்து அதன்படி நடக்கணும்னு ஆகுது. அப்போ ரசூலுல்லாஹ் மக்காவில் அரஃபாவில் என்னைக்கு கூடுறாங்கன்னு அறிந்து கொள்வதற்கு எந்த சோர்ஸும் இல்லை, அதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலை, அதை அறிந்து கொள்கிற வாய்ப்பும் இருக்கலை. அவங்க என்ன செஞ்சாங்க, துல்ஹஜ் மாதத்தை எண்ணி 9ல் நோன்பு வச்சாங்க. சரியா? அது தற்செயலாக அங்கே அவங்க கூடுன நாளாகவும் இருக்கலாம், அதுக்கு முந்தின ஒரு நாளாகவும் இருக்கலாம், பிந்தின நாளாகவும் இருக்கலாம். அதே நாளாக தான் இருக்குன்னு சொல்ல இயலாது. இவங்க பார்த்து வச்சது அவங்க பார்த்து வச்சது ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல இயலுமா? நம்ம சிந்திச்சு இதை வழங்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ நம்ம என்னன்னு கேட்டால், இன்றைக்கி உட்காந்துட்டு ஃபோனு ஃபேக்ஸ்லாம் வந்த காலத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த டிவியில் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, இந்த ஃபேக்ஸ் வந்துக்கிட்டு இருக்குதே, இந்த ஃபோனில் கேட்குறமேன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்படி விளங்குறதை விட இப்படித்தான் விளங்கணுமா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அரஃபாவில் எங்கே எப்போ கூடுறாங்கன்னு அறிந்து கொள்ள ஏன் முயற்சி செய்யவில்லை? ஒரு ஆளை அனுப்பி அறிந்து கொள்ள செஞ்சிருந்தா தானே அடுத்த தலைமுறைகளுக்கு அது தெரியும். அல்லது என்ன செஞ்சுருக்கணும், வஹீலையாவது சொல்லியிருக்கணும். இன்று மக்காவில் கூடி விட்டார்கள் வஹி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியா சொல்லி இருந்தால் அது அறிஞ்சு தான் ஆகணுன்றாவது அர்த்தம் எடுக்கலாம். ஒன்று வஹியை ரசூலுல்லாஹ் சொல்லலை, பிற பார்த்து தான் டிக்ளேர் பண்ணாங்க, ஒரு ஆளை அனுப்பவும் இல்லை. அப்போ அரஃபா நாள் எப்படி முடிவு பண்ணுறது?
அவங்க அரபாவில் கூடுவதை பற்றி நம்ம கவனிக்க தேவையில்லை. ரசூலுல்லாஹ் கவனிக்காததுனால் என்னைக்கு கூடுறாங்கன்ட்டு கவனிக்க வேண்டியதில்லை. நீங்கள் வாட்டு கணக்கு பண்ணி துல்ஹஜ் 1 வந்துருச்சா 9 அரபா 10 பெருநாளுங்கிறீங்கல்ல, அதுதான் அரபாவுடைய நாள். 9 குறிக்கிறதுக்கு தான் அது சொல்லப்படுதே தவிர அந்த நாளை அறிந்து கொள்ளணும்னு ரசூலுல்லாஹ் வழிகாட்டினாங்களா? வழிகாட்டினா நம்மளும் செய்வோம். அதை வழிகாட்டலை என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிறணும். இதுக்கு மட்டும் அது வராதுங்க. லைலத்துல் கத்ர்னு வருது, ஒருத்தன் ஒருத்தன் ரெட்டமா எல்லாம் குழம்பு போயிருமா? இப்போ ஒத்தப்படையில் லைலத்துல் கத்ர் வரும். பிற பார்க்குற நம்ம திங்கக்கிழமை ஒருத்தன் செவ்வாய்க்கிழமைங்கிறான். அப்போ நம்ம 21ங்கிறவன் 22மா, நம்ம 23 அவன் 24மா, நம்ம 24ங்கிறவன் 25மா. அப்போ ஒத்தப்படையெல்லாம் லைலத்துல் கத்ர் வருங்கிறமே அவன் 10 நாள் லைலத்துல் கத்ரா போயிருப்பேன். இப்படிலாம் வரும்ல, அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அல்லாஹ்வுடைய அருள்ல தர்றான்னு நம்பி